பழனி படைக்கும் தெய்வம் மலரடை அமர்ந்ததாம். வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவணை கடந்ததாம். ஊழிதோறும் ஐந்தொழில் உவந்து செய்யும் ஈசனே, ஓய்ந்து சற்று நெஞ்சினை கண் சாய்ந்து கொள்ள ரேசனே. ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமரூபனே, ஓதும் ஐந்து சாவையில் ஆழும் பாதனே சங்கீதனே. வாமியாய் தலைத்த சிவகாமி காதல் நேசனே, மாநிலாத கருணை நீ வழங்குவாய் நடேசனே. ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, எண்ணம் பாலிக்குமாறு கண்டே இன்புற, இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. நாம் இறந்த பின்னர் பேரின்ப வீடு அளித்து நமக்கு அருளும் தில்லை சிற்றம்பலவன், பொன் அளித்து நம்மை இம்மையிலும் காக்கின்றான். அத்தகைய சிவபரானை மறுபடியும் மறுபடியும் கண்டு தளித்து எனக்கு மனித பிறவியினை மீண்டும் மீண்டும் அளிப்பாரோ. ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறைவிடமாகும். உண்ண உணவு அளிக்கும் தில்லை சிற்றம்பலவனார் பொன் அளித்து உடையும் உறைவிடமும் நமக்கு கிடைக்க வழி செய்கின்றார். இவ்வாறு நமக்கு உதவி செய்யும் ஒருவரை நினைத்தால் நாம் அவரிடத்தில் வைத்துள்ள அன்பு மேலும் மேலும் பெருகுவது இயற்கை தானே. வியந்த செய்திதான் என் அன்பு அளிக்குமாறு என்ற சொற்றொடர் மூலம் உணர்த்தப்படுகின்றது. நாம் இறைவன் மீது வைத்துள்ள அன்பினை மேலும் வளர்க்கும். இறைவனின் தன்மையை நினைத்தால் மனித பிறவி மறுபடியும் வேண்டும் என்று தோன்றுகின்றது என்று கூறுகின்றார். ஓ அன்னம் என்பதற்கு வீட்டின்பம் என்று பொருள் கொண்டு முக்தி அளிக்கும் சிற்றம்பலம் என்று உணர்த்துவதாகவும் கூறுவார்கள். சதில்லை காண முக்தி என்பது ஆன்று வாக்குக்கில்லை சென்று நடராஜ பெருமானை வணங்கினால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று கூறும் அப்பர் பெருமான். இந்த பிறப்பிலும் சிவபெருமான் நமக்கு செல்வம் அளித்து காப்பாற்றுகின்றார் என்று கூறுகின்றார். இவ்வாறு இம்மையிலும் செல்வம் அளித்து மறுமையிலும் அழியாத செல்வமாகிய வீடு பேற்றினை அளிக்கும் சிவபெருமான் என்று சொல்வது சுந்தரரின் பதிகம் ஒன்றினை நினைவூட்டுகின்றது. பதிகம் புகழூர் தலத்தின் மீது அருளப்பட்டது. பதிகையின் சந்தேகம் ஐயம் புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடதே எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்பாள். இம்மையே தரும் சோறும் ஊரையும் ஏத்தலாம் எதற்கெடருமாம்
அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அன்னத்தை சோறு என்றும் அமுதம் என்றும் அழைப்பதுண்டு. ஆனால் இந்த இரு சொற்களும் வீடு பேறு என்ற பொருள் தரும் வகையில் கையாளப்பட்டிருப்பதை நாம் கீழ்கண்ட பதிகங்களில் காணலாம். அன்னம் என்ற சொல்லுக்கு வீடு பேறு என்ற பொருளுண்டென்பதால் அன்னம் என்ற சொல்லுக்கு இணையான சோறு ஆமோதம் என்ற சொற்களும் வீடு பேற்றினை குறிப்பதாக கையாளப்பட்டுள்ளன. பழனி படைக்கும் தெய்வம் மலரனை அமர்ந்ததாம். பகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவணை கிடந்ததாம். ஊழிதோறும் ஐந்தொழில் வந்து செய்யும் ஈசனே, ஓய்ந்த சற்றன் நெஞ்சினை கண் சாய்ந்து கொள்ள தேசனே. ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமரூபனே, ஓதும் ஐந்து சாவையில் ஆடும் பாதனே சங்கீதனே. சுவாமியாய் தலைத்த சிவகாமி காதலேசனே, மாறிலாத கருணை நீ வழங்குவாய் நடேசனே. ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய. பழனி படைக்கும் தெய்வம் மலரனை அமர்ந்ததாம். வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவணை கடந்ததாம். ஊழிதோறும் ஐந்தொழில் உவந்து செய்யும் ஈசனே, ஓய்ந்து சற்று நெஞ்சினை கண் சாய்ந்து கொள்ள தேசனே. ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நமரூபனே, ஓதும் ஐந்து சாவையில் ஆழும் பாதனே சங்கீதனே. வாமியாய் தலைத்த சிவகாமி காதல் நேசனே,